1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இயல்பாக இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணோம்னா மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணோம், மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும். அதாவது 8 வழி சாலை போடுறோம், நிலங்களை அழிக்கிறோம், சிப்காட் கொண்டு வரோம். இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படி பிரச்சனைகளை கொண்டு வரும்போது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணால் அந்த திமுகவை, அதாவது ஆளும் கட்சி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி, எதிர்த்து போராடி மக்களுக்காக நிற்கும். மக்கள் கூட நாங்கள் இருக்கோம்பா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் இப்போ எதிர்மறையாக நடக்குது. ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பல இடங்களில் போராட்டம், பல இடங்களில் ஆர்ப்பாட்டம், அண்ணன் சீமான் அவர்களின் உருவமே எரிக்கிறது. இந்த மாதிரி பல சம்பவங்களை செஞ்சுட்டு வராங்க. அதுலேயும் நம்ம சுபவி ஐயா இருக்கார் இல்லையா, அவர் ரத்தம் கொதிக்குங்க, என்னால் கட்டுப்படுத்த முடியலைங்க, கருணாநிதியை இழிவுபடுத்திய இவர்களை நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஊர் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. இவ்வளவு பல அற்புதங்களை காண கண்கோடி வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, நாம் யாரை எதிர்த்து போராடணுமோ அவங்க நம்மளை எதிர்த்து போராடும்போது அதாவது சொல்ல முடியாத அளவு ஒரு பரவசம், நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், இப்போ திமுக எதுக்கு போராடுது? கருணாநிதியை ஈஸ்வல் செஞ்சுட்டாங்க. அதுலேயும் நம்ம அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, சேகர் பாபு, அவர் தன்னுடைய சொந்த பொண்ணையே சரியாக வச்சு காப்பாற்ற முடியல. தன்னுடைய சொந்த மகள் போய் பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுடைய உயிருக்கு, என்னுடைய கணவர் உயிருக்கு என்னுடைய தந்தையால் தான் பாதிப்பு இருக்குது, அவர் எங்களை கொல்வன் மிரட்டுறாரு அப்படின்னு. சொந்த பொண்ணை ஒழுங்காக வச்சு குடும்பம் பண்ண முடியல. அவர் சொல்கிறார், கருணாநிதி அவர்களை பற்றி, அதாவது எங்கள் தலைவர் அவர்களை பற்றி சீமான் அவர்களுக்கு பேசி வாய்க்கொழுப்பு அதிகமாகிடுச்சு, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சீமானின் வாய்க்கொழுப்பு அடக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். யார் வாய்க்கொழுப்பை யார் அடக்கிறது? இப்போது திமுகவால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நாம் தமிழர் கட்சி உயர்ந்து போய் நிற்கிது. இதுலேயும் பாருங்கள், சுபவி அவர்கள், ஏன்னா அவர் ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர் கூட கிடையாது. ஏன்னா இப்போ மற்றவர்கள் பேசுகிறாங்கன்னா அவங்க திமுக கட்சியை சார்ந்தவங்க. சுபவி அவர்கள் திமுகவை சார்ந்தவரே கிடையாது, திமுகவும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு துணை கட்சியோட தலைவர். அப்படி இருக்கக்கூடியவர் இன்றைக்கி கதறாரு, ஐயா என்னால் இதை கட்டுப்படுத்தவே முடியல, அதாவது கருணாநிதி அவர்களை பேசியது என் தந்தையை பேசியது போல இருக்கிறது, திமுகவில் இருக்கக்கூடிய அனைவரின் தந்தையை பேசியது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுகிறாரு. அதாவது சீமான் இப்படிப்பட்டவர், சீமானை பற்றி விஜயலட்சுமி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சீமானை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி கருத்தியெல்லாம் மோத உங்ககிட்ட எதாவது இருக்கா? கருத்தியெல்லாம் மோத என்கிட்ட கருத்தியல் இருக்குப்பா, நான் இப்படி வரேன்ப்பா, நேராக சண்டை செய்வோம்பா, வாங்கப்பா அப்படின்னு பேசு. என்ன இருக்குது? இப்போது இவ்வளோ ரத்தம் கொதிக்குது இல்லை, நீங்கள் ரொம்ப அதாவது இருக்கிறதுலே ஒரு நல்ல மனிதர் சீமான் அவர்கள் ஒரு பெண்ணோட இணைச்சி பேசுகிறீங்க, உங்களை பற்றி எவ்வளோ இருக்குது, திருப்பி பேசினா எங்கே மூஞ்சி வச்சுப்பீங்க? அதாவது ஒரு விபச்சார தொழில், அதாவது எப்படி திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி விபச்சார தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குழுவை வைத்து உங்களை நம்பி வரக்கூடிய பெண்களை ஏமாற்றி அதையே ஒரு தொழிலாக செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இதையெல்லாம் பேசுனா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அவ்வளவு கேவலமான மனிதனாக வாழ தகுதியற்ற ஒரு மனிதராக தான் உங்களை பார்க்குறோம். நீங்கள் இப்போ அண்ணன் சீமான் அவர்களே சொன்னார், இப்போ நான் சொன்னது கூட இல்லை, அண்ணன் சீமான் அவர்களே சொன்னார், உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன், சுபவி மாதிரி இறந்த பிணத்திற்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு கேவலமான ஒரு மனிதர்னா சுப வீரபாண்டியன். அவர் எப்படியாவது கத்தி கதறி திமுக கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு, இப்போ லியோனி வாங்கினார் இல்லையா, இந்த பாடசாலை தலைவர் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி பாடப்புத்தக தலைவர்ன்ற மாதிரி இவர் ஏதாவது ஒன்று வாங்கிடலாம், நம்ம ஸ்டாலின் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருவார், அவங்க கருணாநிதி தான் நம்மளுக்கு எதுவும் செய்யலை, நம்ம ஸ்டாலின் கிட்ட ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே நடக்காது. சரிங்களா? உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த 200 ரூபாயும் எலும்பு துண்டு தான், கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் உண்மையிலே ரோஷமானவர்ப்பா, நான் உண்மையிலேயே அநீதிக்கு எதிராக போராடும்பா அப்படின்னா, கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் இறந்து போனாங்க ஒரே ஊரில். இப்போ ஒரு மாநிலத்தில் கிடையாது, ஒரு மாவட்டத்தில் கிடையாது, ஒரே ஊரில் கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் இறந்து போனாங்க. உங்களுக்கு தான் ரத்தம் கொதிக்கும்ல, அநீதியை கண்டால் ரத்தம் கொதிக்கும், நரம்பு துடிக்கும், கண்ணு செவக்கும், கரண்ட் கம்பம் வெடிக்கும்ன்ற மாதிரி நீங்கள் தான் ரொம்ப ஆக்ரோஷமான ஆளாச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த அரசை கண்டித்து
திமுகவின் ஆட்சியை கண்டித்து, அதிகாரிகளை கண்டித்து உங்கள் ரத்தம் கொதிச்சிருந்தா உண்மையிலே நீங்கள் சரியான நபர். கரண்ட்டு கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க, மின் கட்டணத்தை நாங்கள் ஏற்றவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன திமுக, அதுவும் வீட்டு உபயோக மின் கட்டணத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற மாட்டோம்னா திமுக இன்னைக்கு அந்த மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கு. இப்போ இதை பார்த்து ஏம்பா ஸ்டாலின் நீ இப்படிலாம் பண்ணுறியே, இதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு உங்கள் ரத்தம் கொதிச்சிருந்துன்னா உண்மையிலே நீங்கள் வந்து சரியான நபர். இவ்வளவு வேணாங்க. நீங்கள் விசுவாசமாக இருக்கக்கூடிய, நீங்கள் கொத்தடிமையாக இருக்கக்கூடிய, நீங்கள் யாருக்கு செருப்பாக இருக்கிறீங்களோ அந்த கட்சியின் தலைவரை செருப்பு மாலை போட்டு கர்நாடகாவில் கேவலப்படுத்தினான். ஒரு இறந்தவர்களுக்கு எப்படி சடங்கு செய்வாங்களோ அந்த மாதிரி மாலை போட்டு அந்த பாடையில் வச்சு எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணான். இவ்வளவு செய்யும்போது உங்களுக்கு ரத்தம் கொதிச்சிருந்தா உண்மையிலே நீங்கள் சரியான நபர். எதுவுமே இல்லை, எவன் எது பண்ணாலும், நேற்று வரைக்கும் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கே எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சீமான் வாயை திறக்கும்போது நீங்கள் இதை பற்றிலாம் பேசுனீங்கன்னா என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம், நாங்கள் இதை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் உண்மையிலே கேவலமான கீழ்த்தரமான வேலைன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ திமுக ஆட்சி சரியாக நடக்குதா? திமுக ஆட்சி உண்மையிலே மிகச்சரியாக நடக்குது. இப்போ வேங்கை வயலில் ஒரு பிரச்சனை, அதாவது மனிதன் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய குடிநீரில் மலத்தை கலக்கிறான். இவ்வளோ ஒரு கொடுஞ்செயல் நடந்திருக்குப்பா. இதை எதிர்த்து நான் கேட்குறேன், இதை எடுத்து நான் பேசுகிறேன், இது வந்து செய்திருக்கக்கூடாது, இதை உடனடியாக கண்டுபிடிங்க, அந்த குற்றம் செய்தவர்களை தண்டிங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணும். பேசுனீங்களா? இது வரைக்கும் பேசலை. எந்தாவது ஒரு அநீதி, இது வரைக்கும் ஏதாவது ஒரு அநீதி. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார், அதுபோல் 163 படுகொலைகள் இந்த திமுக ஆட்சியில் இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ மட்டும் தொடர்ச்சியாக, அதாவது வந்து பெரும் தலைவர்கள் இறந்ததுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா வெளியில் வருது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் வெட்டி கொள்கிறாங்க, பாமகவை சார்ந்தவர்கள் வெட்டி கொள்கிறாங்க, பிசிகாவை சார்ந்தவர்களும் வெட்டி கொள்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது. அதுவும் திமுக ஆட்சியில் அதிக அளவில் நடக்குது. இப்போ இவ்வளவு நடக்குதேப்பா, திமுக ஆட்சியில் இவ்வளவு கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, காவல்துறை உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ரத்தம் கொதிச்சிருந்தா உண்மையிலே நீங்கள் சரியான ஆண்மகன். எதையுமே செய்ய மாட்டோம், மக்களுக்கு என்ன நடந்தாலும் கேட்க மாட்டோம். அதாவது மின்சார கட்டணம் ஏறிச்சா கேட்க மாட்டோம், சொத்து வரி ஏறிச்சா கேட்க மாட்டோம். ஆனால் அவங்க கொடுக்குற ஒரு 200 ரூபா கேவலம் எச்ச காசுக்கும், அவங்க போடுற பிரியாணிக்கும், அவர்களுக்கு போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கும் ஆசைப்பட்டு நான் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்ருப்பேன்னா உண்மையிலேயே வாசலில் கட்டி வச்சிருக்கிற, அதுவும் நம்ம தெருவில் கட்டி வச்சுருப்பாங்களா, அந்த நாய்க்கும் உங்களுக்கும் ஒரு துளி அளவு கூட வித்தியாசம் இல்லை. அந்த நாய்க்கு எப்படி குறைக்க எலும்பு துண்டுகள் போடுவாங்களோ, குறைக்க கறி வாங்கி வந்து போடுவாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் அவர்கள் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காகவும், அவர்கள் போடக்கூடிய பிரியாணிக்காகவும், அவர்கள் கொடுக்கக்கூடிய 200 ரூபா எச்ச காசுக்காகவும் தான் நீங்கள் குறைச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ மாதிரி இருக்கிறவங்களால நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க பொதுவாக பேசினா கூட மக்கள் ஏற்க மாட்டாங்க. மக்கள் இல்லை, அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசுவதற்கோ, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு துளி கூட தகுதியோ அருகதையோ இல்லை என்பதில் மாற்று கருத்தில் அடுத்ததொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.